அப்படி தொங்க முடியாத நேரத்துல அவனுடைய லங்ஸ், அதாவது அவனுடைய மூச்சு குழாய்கள் என்ன செய்யுது? தே ஆர் எக்ஸ்பேண்டட். அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அவனால என்ன செய்ய முடியாது? மூச்சு விட முடியாது, மூச்சு திணறுவாங்க. அப்போ சிலுவையில தொங்குற ஒருத்தன் மூச்சு திணறல் அடையும் போது அப்ப அவன் பலத்தால் அவன் கால் என்ன செய்யணும்? அதாவது இந்த லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகாம இருக்கிறபடி அப்படின்னு அமுக்கணும். அப்போ எங்க அவன் கால் அமுக்கணும்? ஆணிகள் எலும்புகளுக்குள்ளாக அடிக்கப்பட்ட அந்த ஆணி மேல கால் அழுத்தினாதான் என்ன செய்யணும்? அவன் ஸ்ட்ரெங்த்தை பிடிக்கணும். ஒரு 3 செகண்ட் அப்படி பிடிக்க முடியுமா? அதுக்கப்புறம் விட்டா திருப்பி என்ன அடைக்கும்? மூச்சு அடைக்கும். அதனாலதான் என்ன செஞ்சாங்க அவங்க ரோமர்கள், நீ இந்த ப்ராசஸ்லயும் நீ ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் மூச்சு அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கிறவன் காலை என்ன பண்ணி விட்டுருவாங்க? உடச்சு விட்டுருவாங்க. It was a terrible way to die. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க மரிக்கும் போது பைபிள் சொல்லுது, அவருடைய சரீரத்துல இருக்கிற கடைசி சொட்டு ரத்தமும் கடைசி சொட்டு தண்ணியும் என்ன செஞ்சிருச்சு? Water and blood flowed out of Jesus. அதாவது இதெல்லாம் மெடிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவின் காலை அவங்க உடைக்கல. ஏன்னா பைபிள் கிளியரா சொல்லுது, ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ராஃபஸி சொல்லுது, அதனால ஒரு காலை உடைக்கல. இப்படியெல்லாம் இயேசு என்ன செஞ்சார்? இப்படியும் கஷ்டப்பட்டார். இப்ப நான் சொல்றதெல்லாம் யார் கஷ்டப்பட்டா? இயேசு இந்த பாடுகளை பட்டாருங்க. இந்த சாயங்கால வேலையில நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் இங்க எல்லாரும். இப்படி இந்த மாலை வேலையில நம்ம எல்லாரும் இப்படி அலங்காரமா உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா நமக்காக இயேசு இவ்வளோ மோசமான முறையில அலங்கோலப்படுத்தப்பட்டு சிலுவையில அவர் பட்ட பாடுகளை கொஞ்சம் நீங்க உங்க கண்களுக்கு முன்பதாக கொண்டாங்க.